நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? எஸ், அட்டகாசமா சூப்பரா இருக்குங்க. அதுக்கு மேல சொன்னோன்னா உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். இருந்தாலும் இறை மக்கள் வந்து மகிழ்ச்சியோட இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய தாட்டே இல்லையா? ஸோ அந்த வகையில இன்றைய நாளுடைய கதைக்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா. இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த பக்கம் போக வரவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, பார்த்து கடந்து போறாங்க, சில பேர் பிச்சை போடுறாங்க, எல்லாம் நடக்குது. அப்போ இதை வாடிக்கையாக கவனிச்ச ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீ எவ்வளோ நாளாக நீங்கள் பிச்சை எடுக்கிறத பார்க்குற, நீ எவ்வளோ வருஷமா நீ பிச்சை எடுக்கிற அப்படின்னு. நான் பிறந்ததுலேருந்து என்ன பண்ணுறேன், பிச்சை எடுக்கிறேன். பிறந்ததுலேருந்து பிச்சை எடுக்கிறியா? ஆமாம், நாங்கள் 2-3 தலைமுறை என்ன பண்ணுறோம், பிச்சை எடுக்கிறதா எங்களுடைய வழக்கமே அப்படின்னு சொல்லி. அப்போ பிச்சை எடுக்கிறியா, அப்போ பாத்திரம்லாம் இவ்வளோ அழுக்காக இருக்குது, அப்போ இது எங்களுடைய பரம்பரை பாத்திரம், எங்களுடைய தாத்தா அவங்க காலத்துல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த நாங்க என்ன பண்றோம் ஃபாலோ பண்ணி அதே அந்த இதை வச்சுதான், அந்த பாத்திரத்தை வச்சுதான் என்ன பண்றோம், பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. அடாப்பாவி, அதான் இவ்வளோ அழுக்கா இருக்கா அந்த பாத்திரம், சரி அட்லீஸ்ட் அதை கழுவி தொடர்ச்சியாவது நீ என்ன பண்ணலாம், பிச்சை எடுக்கலாமே, அப்படி உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு. இது வரைக்கும் எங்க தாத்தாவோ எங்க அப்பாவோ யாருமே என்ன பண்ணதில்லை, அதை வந்து செஞ்சது இல்லை. அப்படி இருக்கல, எனக்கும் அது என்ன பண்ணல, தோணல அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நீ அந்த பாத்திரத்தெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி பிச்சை எடுத்த அப்படின்னா, ஒருவேளை உனக்கு அதை பார்த்தாவது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பிச்சை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இவ்வளோ அலங்கோலமாக இருந்து ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, பேசிட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான், ஓகே அவர் சொன்னது ஒரு நியாயம் இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை நாளைக்கு தான் இது கழுவாமல் அப்படியே வச்சு இது பண்ணி போயிட்டு இருக்க வாழ்க்கையில், கொஞ்சம் அதை என்ன பண்ணுவோம், சுத்தபத்தமாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவர் வர்றப்போ, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாத்திரத்தை என்ன பண்ணிட்டேன், நான் வந்து சுத்தப்படுத்துறேன், பாத்திரம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு இப்போ பாருங்கன்னு சொல்லி தூக்கி காட்டுறான். அந்த திருவோடு தங்கத்தினாலான திருவோடு. இதை யாரையா உனக்கு கொடுத்தான்னு கேட்குறாரு. இது எங்கள் கொள்ளு தாத்தாவுக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்தாராம், நல்லா வாழ்ந்துக்கோப்பான்னு சொல்லி, அதனால அவர் அதை வச்சு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு. அடா பாவி பயலே, நீ எந்த ஜென்ரேஷன்லயே வந்து நீ தொழில் வேலைன்னு சொல்லி இந்த பிச்சையை விட்டுட்டு நல்ல நிலைக்கு போயிருந்துருக்கலாம். கொள்ளு தாத்தா நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்துருக்காரு, நல்லா இருப்பா இதை வச்சு அப்படின்னு. அவர் என்ன நினைச்சிருக்காரு, இதை வச்சு பிச்சை எடுக்கணும் போல என்ன பண்ணிருக்காரு, பிச்சை எடுத்திருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அப்படிப்பட்டதான் இருக்கு. அதான் ஒரு தங்கத்தினாலான வாய்ப்பு, வைரத்தினாலான வாய்ப்பு, அப்படி நிறைய வாய்ப்புகள் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அதை வைத்து வாழ்வாக்குகிறோமா இல்லை இதை போல யாசகம் எடுத்துக் கொண்டிருக்கிறோமா, அது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஒரு அற்புதமான கதையின் வழியா நம்ம ஒரு அற்புதமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இன்றைய நாள் நம்ம ஆரம்பிச்சு பாலி தரிசனம் பார்க்கலாம்.
என் சுமையை சுமக்க திடம் சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், உற்சாகமா இந்த நாளை நம்ம வந்து தொடங்கிட்டோம். இன்றைய நாள் இந்த தளத்துல இருந்து நம்ம என்ன கடத்தி கொண்டு போக போகிறோம்? இன்னைக்கு ஒரு எல்லாமே நம்ம வாழ்வியலோடு இயைந்த ஒரு சில தகவல்கள், ஒரு சில சிந்தனைகள் தான் நம்ம அண்மை காலமா சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு என்னுடைய குடும்பத்திலோ சரி, இல்லை என்னுடைய வேலை பார்க்கக்கூடிய பணித்தளத்திலோ சரி, யாரோ ஒருத்தங்க என்னை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருக்குது, என்னை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குதுன்னா அது உண்மையா பொய்யா, உண்மையாகவே நான் பயன்படுத்தப்படுகிறேனா தேவைக்கு மட்டும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். அப்ப அத்தகைய மனிதர்களை எப்படி கையாளுவது, அவங்களை எப்படி ஹேண்டில் அந்த பண்றது, பீப்பிள்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்றது, ஹேண்டில் பண்றது அவங்கள. அப்போ அதுல முதல் விஷயம், எவ்வளவு சீக்கிரம் அவங்களுடைய பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அந்த பேட்டர்ன் என்ன பண்ணால் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இப்போ ஏதாவது அவங்களுக்கு ஒரு வேலை தேவையாக இருக்கும், அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருவாங்க. வந்து நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, உன்னை பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. முதல் நாள் வந்து 2ஆவது நாள் அதே மாதிரி வாரியா வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டு வருமா, ஏதாவது டீ சாப்பிட, ஏதாவது கூப்பிட்டு ஏதாவது விரும்பப்பட்ட ஒன்று என்ன பண்ணுவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. 3ஆவது நாள் தான் அந்த வேலை என்ன பண்ணும். அது இந்த மாதிரி எனக்கு வேலை முடியும். இது வந்து வீட்லயே நடக்கிறது தான். சின்னதா இப்போ ஒரு டீ காஃபி வேணும் அப்படின்னா வந்துருவாங்க. கிச்சன் வரைக்கும் வந்துட்டு சாப்பிட்டீங்களாமா, நல்லா, இப்ப பரவாயில்ல, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, சரி ஒரு டீ போடுங்க, முடிஞ்சு போச்சு. இது போல எல்லா நிலைகளிலும், இது சின்ன சின்ன விஷயம் தொடங்கி பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் நான் பயன்படுத்தப்படுகிறேனா, யாரோ ஒருவர் என்னை பயன்படுத்துகிறார்களா அவர்களுடைய தேவைக்கு ஏற்றார் போல அப்படின்னு அவர்களை கையாளக்கூடிய முதல் விஷயம் அவங்களுடைய பேட்டர்ன் என்னன்னு என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி வருவாங்க இல்லையா, வரும்போது ஓகே, நம்ம வரும்போது நமக்கே புரிஞ்சிடும், ஓகே தலை வந்திருக்கிற ரொம்ப நாள் கழிச்சு அப்ப ஏதோ வேலையோட தான் வரப்போகுது. எஸ், கண்டிப்பா இன்னும் இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை வேளையிலே நாம் ஆண்டவரை போற்றி புகழவும் அவரை மகிமைப்படுத்தவும் இந்த திருப்பாடல் நமக்கு ஆசீராக அமைந்திருக்கின்றது. திருப்பாடல் 19 இதனுடைய பல்லவி நமக்கு சொல்கின்றது, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. இதோ ஆண்டவர் இந்த அழகிய உலகை படைத்தது, அந்த படைப்புகளிலே
எவற்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. காலை வேளையிலே நாம் கண் விழித்து அந்த உலகத்தை நாம் கூர்ந்து நோக்குகின்ற பொழுது, அந்த படைப்புகளிலே அந்த அழகை ரசிக்கின்ற பொழுது ஒன்றே ஒன்று நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இறைவன் எவ்வாறாக இந்த உலகை படைத்திருக்கிறார் என்ற அந்த அழகை நாம் ரசித்து மகிழ்ச்சியோடு உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த உணர்வை, அந்த அழகிய எண்ணங்களை நாம் சிந்திக்க இந்த திருப்பாடல் நமக்கு உதவியாக இருக்கின்றது. நாம் வாசிக்கிறோம், வானகங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன, வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றன, ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது, ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது என்று படைப்பின் அழகை எடுத்துரைக்கின்றார் இத்திருப்பாடல் ஆசிரியர். கடவுள் இந்த படைப்புகளிலே ஏதோ ஒரு செய்தியை வைத்திருக்கின்றார். என்ன செய்தி? முதல் செய்தி, ஆண்டவர் இந்த உலகை படைத்த பொழுது அழகாக அவருடைய எண்ணங்களின் வெளிப்பாடாக அதை படைத்திருக்கிறார். ஆகவே படைப்புகளை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரையே நாம் பார்க்கின்றோம், கடவுளையே நாம் பார்க்கின்றோம், அவரது எண்ணங்களை நாம் உணர்ந்து கொள்கிறோம், அவரது ஞானத்தை நாம் உணர்ந்து பார்க்கின்றோம். அதனினும் சிறப்பாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பு ஒன்று உண்டு. அன்புக்குரியவர்களே, திருப்பாடலிலே நாம் வாசிக்கிறோம், திருப்பாடல் 139 14வது இறைவார்த்தை எவ்வாறாக அந்த படைப்புகளை படைத்திருக்கிறார் என்று. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன், உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் என்று இதோ ஆண்டவரினுடைய படைப்புகளை பார்க்கின்ற பொழுது அவரது ஞானத்தை உணர்ந்து பார்க்க, அதை வியந்து போற்ற நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆக இந்த அருமையான நாளிலே அன்புக்குரியவர்களே, படைப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் நமக்கு தருகின்ற ஒரே ஒரு செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். என்ன செய்தி அது? அவரையே நாம் பார்க்கின்றோம். அவர் இந்த படைப்புகளின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுப்பது, ஒவ்வொரு நாளும் நாம் பணி செய்யவும், ஒவ்வொரு நாளும் நாம் உழைக்கவும், ஒவ்வொரு நாளும் நான் நன்மை செய்யவும், இறைவனுடைய ஞானம் எவ்வாறாக இந்த படைப்புகளிலே விளங்குகின்றது என்பதை நாம் உணர்ந்து பார்க்குவதன் வழியாக நானும் ஆண்டவரை போல இந்த படைப்புகள் அறிவிக்கின்ற நற்செய்தியை அறிவித்தே தீர வேண்டும். முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாறாக அழகாக சொல்கின்றார், நம்மளுடைய வாழ்வு மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் சுகபோகத்திலும் போனது என்றால் அது வளர்ச்சி அடையாது. எப்பொழுது நமது வாழ்வு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அறிகின்றதோ அது வளர்ச்சி அடைகிறது என்று சொல்கிறார். என் வாழ்க்கையிலே பல நிலையிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால், சுகத்தையும் சந்தோஷத்தையும் குறுகிய வட்டத்திற்குள்ளாக அமர்ந்து கொண்டு வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டு இருப்பதுமே நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கிறது. அவற்றை மாற்றி போட, புரட்டி போட, சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு நாம் முன் செல்ல இறைவன் அழைப்பை கொடுக்கின்றார். கப்பல் எதற்காக படைக்கப்படுகின்றது? அது காற்றையும் புயலையும் கடந்து சென்று நோக்கத்தை அடைவதற்காக, அது அழகாக அந்த கரையிலே நிறுத்தப்படுவதற்காக அல்ல. அதே போல நம் வாழ்வும் நம்மளுடைய படைப்புகள் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, என் வாழ்வு இதோ ஆண்டவர் கொடுத்த செய்தியை நான் எடுத்துச் செல்வதற்கு போராட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் வழியாக நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை நான் கற்று வளர்ச்சி அடைகின்றேன். அதன் வழியாக இறைவன் என்னை பராமரிக்கிறார், என்னை பாதுகாக்கிறார் என்பதை செய்தியை நான் கொண்டு போய் சேர்க்கின்றேன். ஆக என் வாழ்வு செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு வாழ்வாக அமைந்திருக்கிறதா? நான் ஒவ்வொரு நாளும் படைப்புகளின் வழியாக இறைவனை புகழ்கின்றேனா? அந்த படைப்புகளை பாதுகாக்க நான் என்னென்ன செய்கிறேன்? இதன் வழியாக நான் எதை அறிவித்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையின் வழியாக நான் சுகத்தை அனுபவித்து நான் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது துயரத்தின் வழியாக பிறருக்கு நான் செய்தியாக அமைகிறேனா என்று இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். படைப்புகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய புகழை அறிவித்து கொண்டிருக்கிறது. காலை அடுத்த
நாளினுடைய அந்த செய்தியை எடுத்துச் செல்கிறது. நான் செய்தியாக அமைந்திருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை என்னாலும் நேசித்து காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தகப்பனே, இதோ நீர் எங்களிடத்திலே ஒப்படைத்த ஒரே பணி, இதோ அடுத்த செய்தியை, நற்செய்தியை என் வாழ்வின் வழியாக இதோ நீர் எனக்கு செய்த நன்மைகளை, இதோ இறைவனுடைய பேராற்றலை எடுத்துச் செல்கின்ற செய்தியாக நான் அமைய எனக்கு கிருபை புரிந்தருளும். ஆண்டவரே, அந்த உணர்ந்து கொள்கின்ற மனதை தாரும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த செய்தியை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க, உம்மை அறிவிக்க எனக்கு கிருபை தந்தருளும். என்னை பயன்படுத்தி அருளும். இது எங்கள் ஆண்டவரும் மீட்பும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நான் பயன்படுத்தப்படுகிறேன், என்னை ஒரு சிலர் பயன்படுத்துகிறார்கள், என்னில் அத்தகைய மனிதர்களை நான் கையாளுவது எப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க? எஸ், இதுல நம்ம கூட அந்த மாதிரி இருப்போம் இல்லையா? அதாவது நம்ம பயன்படுத்தப்படுகிறோம்ட்டு ஒரு பக்கம் சிந்திக்கிறோம், இன்னொரு பக்கம் நம்மளும் அதே மாதிரி இன்னொருத்தவங்களை பயன்படுத்திருக்கலாம், நம்ம அந்த வகையிலும் சிந்திக்கணும் அப்படின்றதுதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, என்னடா இது நம்மளுடைய விதியா, இப்படிதான் நம்மளை யூஸ் பண்ணிட்டு இப்படிதான் தூக்கி போட்டு போயிடுவாங்க போல இருக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான் போகணுமா அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம அப்படி சிந்திக்கவும் வேண்டாம் அப்படின்றது தான். அப்படி போகுது அப்படின்னா அது நம்ம தான் ஒரு பவுண்டரி லைன் செட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அது மாற்றக்கூடிய நிலையும் நம்மளுடைய கையில இருக்கு. நிச்சயமா நம்ம நிறைய நேரம் என்ன அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, என் லைஃப் இப்படிதான், அவங்க என்ன தேவைக்கு வருவாங்க, நான் அவங்களுக்கு வேலை செய்யணும் போல, என்னோட லைஃப் இதுதான், இது நான் எடுத்த முடிவுனால இப்படி இருக்குது, என் லைஃப் இனிமேல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நாமளே நம்ம பர்சனலா சில முடிவுகளுக்கு பேசக்கூடாது வந்துருந்தோம். ஸோ இப்போ பிறர் என்னை பயன்படுத்துகிறார்கள் ஏன்னா அதை மாற்றக்கூடிய விஷயம் நம்ம கரங்களில் தான் இருக்கின்றது. அப்போ அது இல்லாமல் இது இப்படிதான் இருக்குங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா, அந்த மனநிலை முடிவு எடுத்த பிறகு என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அப்போ அந்த மனநிலைக்கு இல்லாமல் செல்லாமல் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அக்டோபர் 28. புனித சீமோன், புனித யூதா ததேயு. கிபி 63ஆம் ஆண்டு பாலஸ்தீனத்தினை ரோமையர்கள் தங்கள் ஆளுகைக்கு கொண்டுவர பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டார் சீமோன். கானான் ஊரை சேர்ந்த இவர் தம் 23வது வயது வரை வாணிகம் செய்து மக்கள் நலனிற்காக பாடுபட்டார். கானாவூர் திருமணத்தில் ஆண்டவர் இயேசுவைக் கண்ட சீமோன் அவர் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் இயேசுவின் சீடரானார். ஆண்டவரோடு இணைந்து அவரது நற்செய்தி பணிகளில் பங்கு கொண்ட சீமோன் ஆண்டவரின் உயிர்ப்புக்குப் பின்பு எகிப்து, சீரின், லிபியா, பெர்ஷியா மற்றும் ஸ்பெயின் நாடுகளில் ஆண்டவரின் பணிகளைச் செய்து கிபி 68ஆம் ஆண்டு ஸ்வானீர் என்ற இடத்தில் ரம்பத்தினால் அறுத்து படுகொலை செய்யப்பட்டார். புனித யோசேப்பு, புனித மரியன்னையின் உறவினரான யூதா ததேயு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரது சீடரானார். ஆண்டவரை சந்திக்க வருகின்ற மக்கள் கூட்டத்தினை ஒழுங்குபடுத்தும் பணியினை செய்த இவர் தம்மை அன்பு செய்யும் யாவருக்கும் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்த காரணமாக அமைந்தார். ஆண்டவரின் உயிர்ப்புக்குப் பின்பு மெசபடோமியா, அர்மேனியா, எடேசா போன்ற பகுதிகளில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த யூதா ததேயு பெர்ஷியாவில் சீமோனை சந்தித்தார். பெர்ஷிய நாட்டில் சீமோனுடன் இணைந்து ஆண்டவரின் நற்செய்தியினை போதித்து இறைப்பணிகளைச் செய்த யூதா ததேயு கிபி 68ஆம் ஆண்டு ஈட்டியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்.
ஆண்டவரின் சீடர்களாக பணிகளைச் செய்து அவரது நற்செய்தியினை போதித்ததற்காக மறைசாட்சியாக உயிரிழந்த சீமோன் மற்றும் யூதா ததேயுவினை திரு அவை புனிதர்களாக உயர்த்தியது. புனிதர்கள் சீமோன் மற்றும் யூதா ததேயு திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவர் இயேசு நம்மை அனைத்து துன்பங்களிலிருந்தும் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாளில் நம்மளை வந்து யாராவது பயன்படுத்திட்டு இருக்காங்களா அப்படின்னா ஓகே, பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் நம்ம அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் அடுத்ததான் நம்ம எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ அடுத்ததான் என்னன்னா, எல்லைகள் என்ன, என்னோட லிமிட் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு என்ன பண்ணிடணும், ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம ஏற்கனவே ஒரு நாட்களுக்கு முன்னதாக இல்லை ஒரு வாரங்கள் கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்ம கடவுள் நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, நான் பிறர் என்னை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத நான் தான் என்ன பண்ணுறேன், அனுமதிக்கின்றேன். என்னை வந்து அவங்க ஜோக்கராக பார்க்கணுமா, இல்லை என்னை ஹீரோவாக பார்க்கணுமா, என்னை மற்றவங்க எப்படி பார்க்கணும், என்கிட்ட எப்படி அவங்க பிஹேவ் பண்ணணும், அப்போ இதெல்லாம் யார் தான் டிசைட் பண்ணுறாங்கன்னா நாம தான் டிசைட் பண்ணுறோம். நான் ஒருத்தங்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அடித்து பேசி என் ஃப்ரெண்டு என்னை பேசுறதுக்கு நான் அனுமதிப்பேன், ஏன்னா என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது. அதே அடித்து பேசுகிற விஷயத்த இன்னொரு நபருக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன், ஏன்னா அதை அனுமதிப்பது யார், நான் தான் இல்லையா? அப்போ அதுபோல் இந்த எல்லை கோடுகள் என்ன, எனக்கு உங்களுக்கு ஒருத்தவங்க என்னை எப்போ பார்த்தாலும் பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க, அவங்க வேலை செய்யணும்னா மட்டும் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, அவங்க வேலை முடிஞ்சோன்னே என்னை கண்டுக்கிறதே இல்லை, இல்லை என்னை வச்சு வேலையை வாங்கிட்டு அந்த வேலையில் அவங்க செஞ்ச மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, பில்டப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சூழல் குடும்பத்திலும் நடக்குது, அலுவலகத்திலும் நடக்குது. அப்படின்னா இவர்கள் என்னை பயன்படுத்தாமல் இருக்க இவர்களுக்கான எல்லையை செய்ய முடியாது அப்படிங்கிற எல்லையை நாம என்ன பண்ணணும், செட் பண்ணணும். எஸ், ஓகே, நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம், பார்த்த பகுதி பார்க்கலாம். நடுத்தர வயது நண்பர்கள் 2 பேர் கால்நடையாக காலை உலா போனார்கள். நடையின் போது ஒருவரின் செல்பேசி இசை பாடியது. எடுத்து காதில் இறுக்கி பேசினார் அவர். சத்தம் சரியாக வரவில்லை. வெளி ஒலிப்பானை இயக்கி ஒலிக்க விட்டார். நகர விடுதியில் தங்கி கல்லூரியில் படிக்கும் அவரது மகன்தான் பேசிக் கொண்டிருந்தான். பண்போடு அவன் பாச பசப்பு மொழி பேச, பாசத்தோடு இவரும் கொஞ்சம் மொழி பேச, அந்த பாச பசப்பு அன்பு கொஞ்சல் மொழியிலே, அந்த மழையிலே, அன்பு மழையிலே செல்பேசியே நனைந்து போனது போங்கள். அப்பா அம்மாவின் உடல் நலத்தை எல்லாம் விலாவாரியாக விசாரித்து விட்டு கடைசியாக மறக்காமல் விஷயத்துக்கு வந்தான் புத்திரன். அப்பா அப்பா, அடுத்த வாரம் ஆல் இண்டியா டூர் போறோம்ப்பா, அதனால ஒரு 10,000 ரூபாய் இடைமறித்தார் அப்பா. ஹலோ ஹலோ மகனே, சரியா கேட்கலடா, ஹலோ ஹலோ. அவனோ துல்லியமாக கத்தினான். அப்பா, நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குது, பேசுங்க. அடுத்த வாரம் ஆல் இண்டியா டூர் போறோம், ஒரு 10,000 ரூபாய் பணம் இடைமறித்தார் அப்பா. ஹலோ, ஒண்ணுமே கேட்கலையடா செல்லம், கொஞ்சம் சத்தமா பேசுறா, சிக்னல் கிடைக்கலையோ. சீராக கத்திவிட்டு செல்போனை நிறுத்தி விட்டார். இந்த பாசக்கூத்தை பார்த்து கொண்டே வந்த நடை நண்பர் நயமாக கேட்டார், ஏன்பா இப்படி பெத்த பிள்ளைகிட்டயே போய் சொல்ற, அவன் பேசுறது எனக்கே துல்லியமா கேக்குதே, உனக்கு கேட்கலையா? அப்ப சொன்னாரா அந்த பாசக்கார அப்பா, உனக்கு துல்லியமா கேக்குதுல்ல, அப்ப அந்த 10,000 அமௌண்ட்டை இந்தா நீயே அனுப்பிடு, இந்த ஜிபே அக்கௌண்ட். பண பிரச்சனைக்கு முன்னால் பாசமாவது மண்ணாங்கட்டியாவது. பணம் சம்பாதிப்பது குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல, செலவழிப்பது குண்டூசியால் பலூன் உடைப்பது போல. பணம் உலகை கவரும், அழகு உள்ளத்தை கவரும், வார்த்தைகள் மனிதரை கவரும், கண்ணிய செயல்பாடு கடவுளையே கவரும். உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது குணமல்ல, பணம். வாழ்வதற்கான செலவு மிக குறைவே, அடுத்தவர் போல் வாழ்வதற்கான செலவுதான் மிக 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 அதிகம். வரவுக்கு மீறிய செலவு வறுமையில் தள்ளும், ஆடம்பர செலவு அவஸ்தைப்பட வைக்கும், திட்டமிடாத செலவு திண்டாட வைக்கும். நினைவில் கொள்ளுங்கள், வரவுக்கு மேல் செலவு செய்பவர் பணக்காரராவதில்லை, வரவுக்குள் செலவு செய்பவர் ஏழையாவதும் இல்லை.
அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சிலர் என்னை பயன்படுத்துகிறார்கள் தேவைக்கு ஏற்றார் போல, அதன் பிறகு என்னை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை எப்படி நான் கையாளுவது பேசிட்டு இருக்கிறோம். பல பேருடைய புலம்பல் இதுவாக தான் இருக்குமே. தேவைன்றப்போ கிட்ட வராங்க, அந்த தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் அட்ரஸே இல்லாமல் காணாமல் போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில் அவங்களுக்கு ஓவர் என்ன சொல்றது, அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணுறது நல்லது. இப்போ அவங்க வந்து வேலை கேட்குறாங்க, இந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறப்பெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். நிச்சயமா இதை சொல்லும்போது சில நேரங்கள் வீடுகளிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சில சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்டாக இந்த மே மாதம், ஏப்ரல் மாதம், இந்த ஜூன் மாதங்களில் என்னோட மனைவிக்கு என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. அவங்க எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பேசினாங்கடா, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எல்லாம் என்ன பண்ணுறாங்கலாம் கேட்டாங்க, குட்டீஸை பற்றிலாம் விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், சிம்பிள், இவ்வளோ நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்காங்களா, இன்னும் 2-3 வாரத்தில் என்ன பண்ணுவாங்க, காலேஜில் சீட்டு கிடைக்குதா இல்லையான்னு கேட்டு என்ன பண்ணுவாங்க, உன்ட்ட கேட்பாங்க. ஸோ ரிசல்ட் வந்து இதுதான் இருக்கும் அப்படிமா. அதெல்லாம் இல்லை, அவங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ரொம்ப நாள் நம்மளை நலம் விசாரிக்க ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. கரெக்டாக 2 வாரம் கழிச்சு அதை எக்ஸாக்டாக இந்த மாதிரி உங்கள் காலேஜில் வந்து சீட்டு வேணும், வாங்கி தர முடியுமா, எனக்கு தெரிஞ்சவங்க முடிச்சிருக்காங்க எங்கள் வீட்டில், சந்தோஷம். அது வாங்கி கொடுக்கக்கூடிய நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா வாங்கி கொடுக்குறது தவறலாம் கிடையாது. ஆனால் என்னை அதுக்கப்புறம் என்னை கண்டுக்கவே இல்லை. அதன் பிறகு அடுத்த ஒரு தேவை இருக்கின்ற பொழுது தான் வருகிறார்கள். அப்போது எனக்கான வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கடந்து சென்று விடுகிறார்கள். அப்படிங்கிறப்போ இங்கே டிசைட் பண்ண வேண்டியது நான் மீண்டும் வருகின்ற பொழுது அந்த வேலையை செய்யலாமா செய்ய வேண்டாமா. வேண்டாம் அப்படிங்கிறதும் தப்பு கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம வந்து உடனே நினச்சிடக்கூடாது, நான் வந்து நம்ம இதெல்லாம் அவங்களுக்கு செய்யணும், இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய சொல்லியிருக்காரு. அப்படி அந்த மென்டாலிட்டி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அது தப்பு கிடையாது. அதை செய்யணும்னு தான் நானும் சொல்லுவேன். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, புலம்பக்கூடாது. அதுக்கப்புறம் நான் எனக்கு செஞ்சுட்டாங்க, ஒன்று இயேசு கிறிஸ்து சொன்ன மென்டாலிட்டி நீங்கள் வந்துட்டீங்க, அவர் சொன்னதை கேட்குறீங்க, அவர் வந்து துன்பம் செஞ்சவங்களுக்கும் தீங்கு செஞ்சவங்க நன்மை செய்யன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, அப்போ அந்த மென்டாலிட்டி நம்ம வந்துட்டோம்னா அதை குறித்து ஒரு புலம்பக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் புலம்புறீங்க அப்படின்னா செய்யறது என்ன பண்ணிருங்க, அப்போ அந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கணும். எஸ், அந்த ஒரு தெளிவு நம்ம கிட்ட இருக்கணும்ன்றது தான். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜெய், அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு சோர்வை அகற்றிய ஆளுமையாக திகழ்ந்தார் என்பதை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இயேசு உடலால் சோர்வுற்றிருந்தோருக்கு நலம் தந்தார், உணவு தந்தார். இயேசு உள்ளம் சோர்ந்திருந்தவர்களுக்கு ஆறுதல் தந்தார், ஊக்கம் தந்தார். இயேசு ஆன்மாவில் சோர்ந்திருந்தவர்களுக்கு தூய ஆவியாரை கொடையாக கொடுத்தார், ஊக்கப்படுத்தினார், வலிமைப்படுத்தினார். இன்று இயேசு தலைமை இல்லாமல் சோர்வுற்றிருந்தவர்களுக்கு ஊக்கம் தந்தார் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பலவிதமான சோர்வுகள், அவற்றை நாம் புரிந்து கொள்ளலாம். தலைமை இல்லாத சோர்வு என்று ஒன்று இருக்கிறது என்று விவிலியம் சொல்கிறது. மத்தேயு 9:36 நாம் வாசிக்கின்றோம், திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலை கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. ஆயர் இல்லாத ஆடுகள் சோர்ந்து காணப்படுகிறார்கள். எங்கே நல்ல தலைவர்கள் இல்லையோ அங்கே சோர்வு வந்து விடுகிறது. ஒரு நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல குடும்ப தலைவர்கள் இருக்கின்ற பொழுது குடும்பம் ஊக்கத்தோடு செயல்படுகிறது, வாழ்கிறது. ஒரு நிறுவனம் ஊக்கத்தோடு செயல்படுகிறது. எங்கே நல்ல தலைவர்கள் இல்லையோ அங்கே அவர்கள் சோர்வோடு காணப்படுகிறார்கள். நம்முடைய பங்குகள், நிறுவனங்கள், குடும்பங்கள் இவற்றை நாம் ஆய்வு செய்து பார்க்கலாம். தலைமை சரியில்லை, தலைமை நன்றாக இல்லை, எனவே அங்கே சோர்வு வந்து விடுகிறது. இயேசு திரண்டிருந்த மக்களை பார்க்கிறார். ஆயரில்லாத ஆடுகள் போல அலைக்கழிக்கப்பட்டு அவர்கள் சோர்ந்து காணப்பட்டார்கள். எனவே இயேசு என்ன செய்தார்? நானே நல்ல ஆயன் என்று தானே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர்களுடைய சோர்வை அகற்றி அவர்களுக்கு இறை வார்த்தையாலும் போதனையாலும் கற்பித்தலாலும் தன்னுடைய உடலையே உணவாக வழங்கியதாலும் தன்னுடைய உடனிருப்பாலும் அவர்களை அவர் ஊக்குவித்தார். நானே நல்ல ஆயர், ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்கிற மனநிலைக்கு அவர்களை மாற்றினார். அன்புக்குரியவர்களே, தலைமையில்லாத ஒரு சோர்வு என்று ஒன்று இருக்கிறது என்று இந்த இறை செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். எங்கெல்லாம் தலைமை சரியில்லையோ, தலைவர்கள் இல்லையோ, அங்கே மக்கள், குடும்ப உறுப்பினர்கள் சோர்ந்து காணப்படுகிறார்கள்.
அவர்களை நாம் இனம் கண்டு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல தலைமையை கொடுக்க வேண்டும், நல்ல ஆயராம் இயேசுவே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று அவர்களை இயேசுவிடம் நாம் இட்டு செல்ல வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், எல்லோருமே அதாவது இந்த உலகத்துல பாதி பேர் வந்து அன்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில இந்த ஒரு டாபிக் எடுக்கிறப்போ என்னடா இது அப்படின்னு தோணுது. அதாவது காரியம் நடக்கிற வரைக்கும், அந்த காரியம் வந்து அவங்க மூலியமா நடக்கிற வரைக்கும் ஓகே, நீங்க தான் எல்லாமே கையை பிடிக்கிறதும் அதுக்கப்புறம் கை கழுவிடுறதும் எதனாலப்பா சரி, இருந்தாலும் நம்மளுடைய செயல்களை மாற்றிக்கொள்ளலாமே அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தது என்ன பண்ணும்? ஸோ அடுத்தது அத்தகைய மனிதர்களை கையாளுவதற்கு நாம செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வார்த்தைகளை நம்புவதை காட்டிலும் அவர்களுடைய செயல்களை நம்புவது சிறந்தது. ஏன்னா வார்த்தையில் 1000 விஷயங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். இப்போ ஒருத்தன் குடிகார கணவரோ இல்லை குடிகார ஒரு பிள்ளையோ இருக்குது, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு நிறைய பார்ப்போம். வீட்டில் சில நேரங்கள் யாராவது நண்பர்கள் யாராவது உட்காந்து பேசுகிறப்போ ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுவான், மச்சான் அவன் சொன்னது அப்படியே தண்ணியில் எழுதி வாங்கிக்கோ மச்சான் அவன், ஏன்னா தண்ணியில் இருந்தால் என்ன பண்ணாது இருக்காது. அப்போ அவன் சொல்லக்கூடிய விஷயம் நடக்காது அப்படிங்கிறத கிண்டலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது. அப்போ வார்த்தைகளை நம்புவது வேஸ்ட்டு. அவங்க செயலில் அந்த மாற்றம் இருக்கின்றதா? எனக்கு தெரியாதாம அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அவங்களை கண்டுக்கவே இல்லை, இனிமேல் இந்த ஒரு தடவை இந்த உதவி செஞ்சுருக்கேன், நான் வாழ்நாள் முழுசும் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு முறை என்ன பண்ணுங்க செய்யுங்க. மறந்துட்டாங்க, திரும்ப அடுத்த முறை வராங்கன்னா முடிவு நம்மளுடைய கரங்களில் இருக்கு. ஸோ அப்போ அந்த வார்த்தைகளை காட்டிலும் அவருடைய செயல்பாடுகள் மாற்றத்திற்கான செயல்பாடுகளா இருக்குதா? எதுவா இருந்தாலும் அதை அலசி ஆராய்ச்சி முடிவெடுப்போம் அப்படின்றது தான் நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். ஆனால் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு இருந்தோம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நல்லா பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, நம்முடைய வாழ்க்கையில் சில மனிதர்கள் நம்மை தேவைக்கேற்றார் போல பயன்படுத்திக் கொள்கிறார்கள், தேவை முடிந்த பிறகு நம்மை கண்டுகொள்வதில்லை. அத்தகைய மனிதர்களை கையாளுவது எப்படி, அதுதான் பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்து எப்படி கையாளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம கிட்ட வரப்போ ஸ்டே பொலைட், அது ரொம்ப சைலண்டாக பண்ணிட்டு போயிடுங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, நம்ம ஒரு காரியம் செஞ்சு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்கல. மறுபடியும் 2வது முறை வராங்க, ஒரு காரியம் செஞ்சு கொடுக்குறோம், மறுபடியும் நம்மளை கண்டுக்கல. ஸோ 3வது முறை வரப்போ இப்படியெல்லாம் செஞ்சு இவ்வளோ பெரிய விஷயம்லாம் செஞ்சு இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சு நீ கண்டுக்காமே வந்துட்டு நீ 3வது தடவை வரியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாம, அதே நேரத்தில் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்க கிட்ட போய் இது கண்ணீர் விடாம பொலைட்டா இல்ல ஸ்டே நோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். நிச்சயமா அந்த நேரங்கள் நம்மளோட எமோஷனலுக்கு அங்கே வேலை கிடையாது. ஏன்னா அந்த எமோஷனல் அவங்களுக்கு புரியவும் செய்யாது. அத்தகைய மனிதர்கிட்ட போய் நான் உட்காந்து அழுது, நான் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சேன், நீங்க இப்பெல்லாம் விட்டு போயிட்டீங்க, இப்போ திரும்ப வந்திருக்கிறீங்க, நான் வந்து புலம்புனேன் அழுதனா அந்த கண்ணீருக்கு மதிப்பு உண்டான்னு கேட்டா இருக்காது, கிடையாது. ஏன்னா நம்ம வேணான்னு சொல்லி நம்மளுக்கு தேவைக்கு பயன்படுத்தி விட்டுட்டு போன மனுஷங்கிட்ட போயிட்டு நீ என்னை விட்டு போனது எவ்வளவு வலிச்சுதுன்னு சொன்னா அதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் நான் கோபமாக நீ உனக்கு என்ன மூஞ்ச வச்சுட்டு நீ திரும்ப வந்து அப்படின்னு நான் கோபமாக கேட்டாலும் அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க காரியம் சாதிக்கிறவங்க ஒட்டுணி போல, அந்த காரியம் சாதிக்கிறவங்க ஒட்டுணி போல இருப்பார்கள். முடிஞ்ச பிறகு என்ன பண்ணிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களும் இல்லை, இந்த இடம் என்னால் செய்ய முடியாது, நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் சொல்லி பாருங்க. அந்த இடத்துல அந்த மனுஷன் எந்த நிலைக்கு வராதுன்ட்டு கண்டிப்பா நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்து பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியோடும் மகிழ்வோடும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற நமக்கு இதோ பேரறிஞர் வில்ஃப்ரெட் ஓர்த்தி இப்படியாக குறிப்பிடுகிறார்: God gives me work till my life shall end, and God will give me life till my work is done. கடவுள் என் வேலையை நான் முடிக்கும் வரை எனக்கு வாழ்நாட்களையும் என் வாழ்நாட்கள் முடியும் வரை செய்வதற்கான வேலையையும் தருகின்றார். நண்பர்களே, பொதுவாக மனித மத்தியிலே நாம் பார்க்கின்ற 2 பிரச்சனைகள் இங்கே குறிப்பிடப்படுகின்றன. ஒன்று, செய்வதற்கு எனக்கு வேலை இல்லையே என்ற ஒரு பிரச்சனை. 2வதாக, எனக்கு நேரம் இல்லையே என்ற ஒரு பிரச்சனை. நண்பர்களே, இந்த 2ஐயும் அழகாக சமன்படுத்தி இதோ இந்த அறிஞர் நமக்கு கூறுகிறார்: கடவுள் என் வேலையை நான் முடிக்கும் வரை எனக்கு வாழ்நாட்களை தருகிறார். அதனால் என் வேலையை நான் முடிக்க எனக்கு நாட்கள் போதவில்லை, அதனால் அதை நான் சரிவர செய்யவில்லை என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியாது. அதே போல என் வாழ்நாள் முடியும் வரை செய்வதற்கான வேலையும் தருகிறார். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வாழ்ந்த பிற்பாடு என் ஓய்வு நிலை, இனிமேல் எனக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியாது.
நாம் இறக்கும் வரை கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு வேலையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். சரி, ஓய்வு நேரத்திலே என்ன வேலை என்று சொல்லுகின்றீர்களா? ஓய்வு பெற்ற காலத்திலே கூட ஒரு மனிதனை சந்திக்கலாம், ஒருவரை உற்சாகப்படுத்தலாம், அல்லது பொதுநலன்களுக்காக ஏதாவது செயல்களை மேற்கொள்ளலாம். இன்னும் இப்படி எத்தனையோ. எனவே இந்த சொற்றொடரை எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சாக்கு போக்கு சொல்லவோ அல்லது இல்லை என்று புலம்பவோ நமக்கு வாய்ப்பே இருக்காது. அதாவது கடவுள் என் வேலையை நான் முடிக்கும் வரை எனக்கு நாட்களை கொடுக்கிறார், என் வாழ்நாள் முடியும் வரை செய்வதற்கான வேலையையும் தருகின்றார். இரண்டிலுமே கடவுள் எனக்கு குறை வைப்பது கிடையாது. இதை நான் நம்பினேன் என்றால் என் இறுதி மூச்சு வரை மகிழ்ச்சியோடு வாழ முடியும். முயற்சி செய்வீர்களா? உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். மிக சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். எஸ், நம்ம கூடவே பழகிய நண்பர்களாகட்டும் இல்லை உறவுகளாகட்டும், யாரோ ஒருவர் நம்ம கூடவே இருந்துட்டு காரியத்தை மட்டும் நம்ம இருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து கை கழுவி விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்றதா. இருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதர்களை வந்து நம்ம எப்படி கையாளணும் அந்த வகையில் அடுத்ததா. ஸோ அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்லூரியில் படிக்கின்ற பொழுதும் சரி இப்போவும் சரி சில நண்பர்களோடு சில விஷயங்கள் பர்சனலாக நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னா, சில நேரங்களில் நான் ரொம்ப நம்பின மச்சான் இப்படி என்னை ஏமாற்றிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சில பேர் ஏதாவது ஒரு சில இன்சிடென்ட்ஸ் அதை ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஃபீல் பண்ணுறப்ப நான் என்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். என்ன அப்படின்னா, அந்த ஏமாற்றிய நபர் லைஃப்பில் உனக்கு தேவையா தேவையில்லையா? அவ்வளோதான். தேவை அப்படின்னா திரும்ப போய் அவங்க மன்னிப்பு கேட்டு வந்தாங்கன்னா மன்னிப்பு என்ன பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கோங்க. அவங்க திரும்ப உங்களுக்கு காயப்படுத்துறாங்க, திரும்ப உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்கன்னா திரும்ப அவங்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்க. ஒரு இயேசு கிறிஸ்து தான் பைபிள் என்ன சொல்லிருக்காரு, 7 முறை அல்ல 7 டைம் என்ன பண்ணுங்க, நீங்க மன்னிச்சிருங்க. 7 முறை 70 வேற வரும் இடையில. ஸோ அப்போ இத்தனை முறை மன்னிக்க சொல்லியிருக்காரு. அப்போ அப்படிங்கிற நம்ம மன்னிக்க ரெடியா இருக்கணும். எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, வேணான்னு முடிவு பண்ணிட்டு அவங்களை தூக்கி தூர தள்ளி போட்டு. ஸோ அப்போ இதுல என்னன்னா, நாம் ரெண்டுல எந்த முடிவு எடுத்தாலும் நாம ரொம்ப கிளியரா இருக்க வேண்டும். நான் வேணும்னு முடிவு எடுத்துட்டு அவங்க செய்யக்கூடிய விஷயம் எனக்கு வேதனை கொடுக்கின்ற பொழுது அழுது புலம்பி அங்கலாய்த்தானா இல்லை பாதிப்பு யாருக்குன்னா அவங்களுக்குலாம் கிடையாது, நமக்கு தான் பாதிப்பு. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் எனக்கு வேணுமா வேண்டாமா இந்த உறவு நிலை, அந்த தெளிவு இருக்க வேண்டும். இன்னும் இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உச்ச நீதிமன்றத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய மதிப்புறத்தன்மையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்று சொல்லப்படுகின்ற அதனுடைய மாண்புக்கு எதிராக செயல்படுவர்களை தண்டிக்கிற அதிகாரம் கொண்டது என்று பார்த்திருக்கிறோம். இப்போது அதனுடைய முதலேற்பு உரிமையை பற்றி பார்க்கிறோம். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன என்று பார்க்கிற பொழுது பிரிவு 131 அதை பற்றி மிக தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. கீழ்கண்ட வழக்குகளில் அதற்கு அந்த முதலேற்பு அதிகார வரம்பு இருக்கிறது. அது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அதுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த விதமான வழக்குகள் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மத்திய அரசிற்கும் எதிராக ஒரு மாநிலம் அல்லது பல மாநிலங்கள் ஏதாவது பிரச்சனை எழுமென்றால் அதில் தலையிட்டு அதற்கான விளக்கத்தை சொல்லக்கூடிய உரிமை உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. ஒரு பக்கம் மத்திய அரசு, இன்னொரு பக்கம் ஒரு மாநிலம் அல்லது பல மாநிலங்கள். இரண்டாவதாக, ஒரு பக்கம் மத்திய அரசும் ஒரு மாநிலம் அல்லது பல மாநிலங்கள் எதிராக ஒரு மாநிலம் அல்லது பல மாநிலங்களுக்கு இடையே எழுகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்கிற பொறுப்பு உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், முதலில் மத்திய அரசு மட்டும், ரெண்டாவது மத்திய அரசும் ஒரு மாநிலம் அல்லது பல மாநிலங்கள் எதிராக ஒரு மாநிலம் அல்லது பல மாநிலங்களுக்கு எதிராக. மூன்றாவதாக, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒரு பக்கம், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் இன்னொரு பக்கம். இதில் மத்திய அரசு வராது, மாநிலங்களுக்கு இடையேயான தகராறுகள். இப்படி இந்த 3 நிலைகளில் வருகிற பொழுது இதை தான் முதலேற்பு அதிகார வரம்பு என்று சொல்லுகிறோம். இந்த பிரச்சனைகளில் உச்ச நீதிமன்றத்திற்குத்தான் அதற்கான தீர்வை சொல்லுகிற அதிகாரம் இருக்கிறது. இவங்க உச்ச நீதிமன்றத்தை தான் நாடுவார்கள். அதை வேற மாநில நீதிமன்றங்களில் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. எனவே இது தேசத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த 3 இடங்களிலும் முதலேற்பு அதிகார வரம்பை கொண்டுள்ளதாக உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. இதில் 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இவற்றில் சட்டப்படி ஒரு உரிமை இருக்க வேண்டும். there should be a right. அதுதான் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும்.
இதனுடைய உரிமை என்று போராடுவதற்கான முகாந்திரம் அங்கே இருக்கணும். அந்த உரிமையே இல்லாத போது, எழாத பொழுது அந்த வழக்குக்கான தேவையே அவசியமே இருக்காது. ஒன்று. ரெண்டாவதாக, அந்த உரிமையை ஒன்று நிலைநாட்டுவதில் அல்லது அந்த உரிமையின் வரம்பு என்ன என்பதை பற்றி தீர்மானிப்பதில் ஒரு டிஸ்பியூட், ஒரு பிரச்சனை எழுந்திருக்க வேண்டும். புரியுதில்ல? ஒன்று, ஒரு உரிமை இருந்திருக்க வேண்டும் இந்த மாநிலங்களுக்கு மத்தியில். ஏதாவது அந்த உரிமை கிளியராக டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கணும், ஏதாவது ஒரு சட்டத்தில் தெளிவாக டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட அந்த சட்டம் அது கொடுக்கிற உரிமையினால் இந்த உரிமைக்கு இப்போது ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, அல்லது அந்த உரிமையை விளக்குவதில் அல்லது அந்த உரிமையினுடைய வரம்பு இவ்வளவுதான் அப்படின்னு தீர்மானிப்பது ஒரு பிரச்சனை எழுகிற பொழுது உச்ச நீதிமன்றம் அங்கே தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக நீட்டு நம்ம என்ன செய்கிறோம், இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது, மாநில அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போயிருக்கிறோம் அதை எதிர்த்து. அது ஒரு மாநிலமாக இருக்கலாம், அல்லது இதுக்கு கூட பல மாநிலங்கள் சேர்ந்திருக்கலாம். இப்போ காவிரி இஷ்யூ, இது பிட்வீன் ஸ்டேட்ஸ், இது காவிரி அதனுடைய தண்ணீரை பகிர்ந்து கொள்கின்ற மற்ற மாநிலங்கள், கேரளாவாக இருக்கலாம், பாண்டிச்சேரி இருக்கலாம், தமிழ்நாடு, இப்படி இதெல்லாம் இது மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ இது மாதிரி விஷயங்களில் நம்ம உச்ச நீதிமன்றத்தை தான் அணுகுகிறோம். உச்ச நீதிமன்றம் இதில் உரிமை இருக்கிறதா என்பதை பற்றி முதல்ல பார்க்கும். கண்டிப்பாக உரிமை இருப்பதற்கான ஆவணம் வேணும், ஒரு எடுத்துக்காட்டு வேணும். அந்த உரிமையை நிலைநாட்டுவதில் அல்லது அந்த உரிமையினுடைய வரம்பு என்ன, இத்தனை டிஎம்சி தண்ணி தான் இவங்களுக்கு பொருந்தும், இத்தனை டிஎம்சி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு கொடுக்க முடியாது அல்லது கொடுப்போம் அப்படிங்கிறது, இதை தீர்மானிக்கிற இடம் உச்ச நீதிமன்றமாக இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் சொன்னால் அதான் ஃபைனல். அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கிறது. ஸோ அந்த விதத்தில் இவற்றில் முதலியேற்பு அதிகார வரம்பு, அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனை கொண்டிருப்பதாக உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. அப்போதான் மாநிலங்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை. ஒற்றுமையோடு வாழ முயற்சிப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமையான இந்திய ராக்கி நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு சில மனிதர்கள் என்னை தேவைக்கேற்றார் போல் பயன்படுத்தி விட்டு பின்னர் என்னை தூக்கி தூர எறிந்து விடுகிறார்கள். அத்தகைய மனிதர்கள் மீண்டும் மீண்டும் என்னை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அவர்களை எப்படி நான் கையாளுவது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன, தூக்கி தூரம் எரிஞ்சிருவாங்க. எவ்வளவு தூரம் எரிஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த தூரத்துடைய மனசு அப்படியே நம்மளுக்கு பதிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் மாறுவாங்க நம்ம எப்படி நினைக்க முடியும்? அதனால அப்படிப்பட்ட மனிதர்கள் மாறுவாங்க அப்படின்றத நினைக்கிறத நம்ம கைவிட்டுறது நல்லது. கண்டிப்பாக இதை சொல்லும்போது கல்லூரியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கேங்கோடய பேசுகிறப்போ அதில் ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பொண்ணு, அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா ஒரு குடிகார பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அவங்களுக்கு. அப்போ அது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறப்போ உண்மையாகவே அப்படிதான். அந்த டைம் ஷேர் பண்ணும்போது அப்பெல்லாம் கல்யாணம் ஆனால் நடக்கலை. அந்த டைம் ஷேர் பண்ணுறப்போ அவங்களுடைய ஆசை என்னன்னா ஒரு குடிகார பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அவங்களுக்கு. அப்போ ஏன் அப்படின்னு எல்லாருக்கும் காரணம் கேட்குது. அப்போ நாங்களும் ஏன் இப்படி போய் ஒரு விபரீத ஆசை உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, அந்த பையனை நான் என்ன பண்ணணும், திருத்தணும். அந்த பையன் என் லைஃப் அவன் லைஃப்குள்ளே போனோடனே அவன் லைஃப் எல்லாமே சேஞ்ச் ஓவர் ஆகணும், அது என்னால் நடக்கணும். ஸோ அதனால எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை அப்படின்னாங்க. ஆனால் அப்படிலாம் நடக்கல அவங்க திருமணம். அது நல்லா போச்சு. ஸோ என்னன்னா இங்கே நம்முடைய ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, நான் இவர்களை மாற்றி விடுவேன், நான் இவர்களை திருத்திடுவேன், நான் இவர்களை நல்வழிப்படுத்திடுவேன். நம்மளால இன்னொருத்தரை நல்வழிப்படுத்த, அதாவது வழி வேணா காட்டலாமே தவிர என்னால் இவர் வாழ்வில் மாற்றம் பெறுவார்னு மாற்றவே முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு ஏற்றாற்போல் என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியாது, எனக்கு ஏற்றாற்போல் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த பழைய திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஸோ அதுபோல் நானா இங்கே மாற்றம் பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் என்னில் வராமல் என்னால் மாற்றம் காண முடியாது. அதை இன்னொருத்தர் செஞ்சு காட்டிடுவாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ நம்ம எப்பவுமே அந்த கண்ணோட்டம் நமக்கு தேவையே கிடையாது. அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வடிகால் வசதியை ஏற்படுத்துறது. அடுத்து வரக்கூடியது ஒரு மிகச்சிறந்த வடகிழக்கு பருவமழை காலம். இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் நெல் வயலாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த வயலாக இருந்தாலும் மழை பெஞ்சால் தண்ணி தேங்கி நிற்கும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் 3 நாள் நின்னா பரவாயில்லைங்க. அந்த 3 நாளைக்கு மேலே தண்ணி நிற்கிறப்ப அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஓட்டைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதிலெல்லாம் தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா காற்றோட்டம் இருக்காது.
காற்றோட்டம் இல்லைனாலே நுண்ணுயிரிகள் சாக ஆரம்பிக்கும். நுண்ணுயிரிகள் சாக ஆரம்பிச்சிச்சுன்னா கெட்ட பூஞ்சைகள், கெட்ட பாக்டீரியா வளர ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியோட தரம் கெட்டு போயிடும், பயிரோட விளைச்சல் போயிடும். இதை சரி செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? முறையான வடிகால் வசதி, நம்ம நிலத்துலேருந்து அடுத்தவங்க, அடுத்தவங்கலேருந்து அடுத்தவங்க அப்படி போகிற அந்த வடிகால் வசதியை முறைப்படுத்தணும். சும்மா இருக்கக்கூடிய இந்த மாதங்களில் அதை முறைப்படுத்தணும்னா அது முறையாக வெளியே போயிடும். அப்போ வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா தப்பாயிடும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை மழை சற்று கூடுதலாக இருக்கும், அப்படி தான் கணிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, எந்த வகை நிலமாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான மழை பெருக்கு இருக்கும்போது அதை வடித்து எடுக்கிற மாதிரி வடிகால் வசதி ரொம்ப முக்கியம். அந்த வடிகாலை கொண்டு போய் கீழே விட்டுறணும். அந்த வடிகால்லையுமே ஒரு ஊரில் எல்லாரும் சேர்ந்து பேசி வரக்கூடிய கிளை வாய்க்கால்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் இன்னும் இழுத்து குளங்களில் போய் முழுமையாக சேர்றத நம்ம ஆய்வு பண்ணிக்கணும். இப்போ கிராம சபை கூட்டங்கள்லாம் நடக்குது, அதில் கூட ஒரு தீர்மானம் போட்டு ஒவ்வொருத்தரோட வாய்க்கால்லையும் வரக்கூடிய தண்ணீர் எங்கேயா தேங்குமா, கல்லை கொட்டி வச்சுருக்கிறது, பனைமரம் அல்லது தென்னை மரத்தோட அடித்தண்டை போட்டு வச்சுருக்கிறது, கட்டைகள் போட்டு வச்சுருக்கிறது, போன வருடத்தில் வந்த மழையோட கசடுகளை இன்னும் நீக்காமல் இருக்கிறது, அப்படி நிறையா தொல்லைகள் இருக்குங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு அரசு திட்டங்கள் மூலமாகவோ அல்லது தனியாராகவோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெய்கிற மழை நிலங்கள்லேருந்து மாறி மாறி வந்து ஓடைக்கும், ஓடையிலேருந்து ஆற்றுக்கும், ஆற்றுலேருந்து குளத்துக்கும் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். சும்மா இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம திட்டமிட்டு நடக்காதுன்னு நினைக்கக்கூடாதுங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் மேக வெடிப்பு, மேகம் வெடித்து மொத்தமாக மழை தண்ணீர் விழுகிறது. சென்னையிலலாம் விழுந்துச்சு பார்த்தீங்களா, 55 சென்டிமீட்ரு. அப்போ என்ன ஆகும்? தெப்பமாக ஊரே நிறைஞ்சு போகும். அது மாதிரி எல்லா ஊர்லேயும் நடக்கும். அது நடக்காமல் இருக்கணும்னா எங்கெல்லாம் நீர் போகிறதுக்கு தடைகள் இருக்கோ அதெல்லாம் எடுத்து விடணும். தடைகள் எடுத்து விட்டாலே தண்ணி கிடுகிடுன்னு ஓடிடுங்க. வடிகால் ரொம்ப முக்கியம். இந்த மழைக்காலத்தில் யாருக்கு ரொம்ப முக்கியம்? யார் ரொம்ப அதிகமாக கவனிக்கணும்? கடலோர மாவட்டங்கள், ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களோட பகுதிகள் நீங்கள் கவனிக்கணும். எல்லா காற்றோட தண்ணியும் உங்கள் இடத்துக்கு தான் வரும். உங்கள் இடத்துலேருந்து தான் கடந்து ஆற்றுக்கோ அல்லது கடலுக்கோ போகும். அப்போ அந்த இடத்துல நம்ம முறையாக வடிகால் வசதி ஏற்படுத்தி இருந்தால் தான் போகும். குறைந்த விலையில் 1 மணி நேரத்துக்கு 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் மதிப்பில் ஜேசிபி பக்கத்தில் இருக்க வேளாண்மை பொறியியல் துறையில் வாடகைக்கு தராங்க. அதை எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் இந்த பணிகளை செய்யுங்க. ஹிட்டாச்சி வச்சுருக்காங்க, பெரிய ஹிட்டாச்சி, அதை எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம். அல்லது நீங்களே உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இதில் பண்ணலாம், அல்லது ஊர் மக்கள் கூடி தீர்மானம் போட்டு பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் முறைப்படுத்தி இந்த காலத்தில் வடிகாலை பண்ணணும். அந்த வடிகால் பண்ணுறதுல கண்டிப்பாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் அதை ஆரம்பம் மட்டும் இல்லைங்க, உங்கள் நிலத்துக்கு மட்டும் இல்லை, அடுத்த நிலம் பள்ளம், அதுக்கப்புறம் ஓடை, எல்லாத்தையுமே தூர் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கடைசியிலேருந்து பார்த்துக்கிட்டு வரணும், அல்லது மேலேருந்து கடைசி வரலும் பார்த்துடணும். அந்த மாதிரி செய்கிறப்ப இந்த மழைக்காலத்தை எதிர்கொண்டு பயிர்கள் நஷ்டப்படாமல் கொண்டு போகலாம். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாளில் நம்ம கூடவே இருந்த மனிதர்கள் கடைசியில் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு நம்மளுக்கிட்டேருந்து என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நம்மளை கை கழுவி விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லை நம்மளை தூக்கி தூரம் எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதர்களை வந்து நம்ம கையால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மாணவர்கள் அடுத்ததாக என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததாக என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய செல்ஃப் ஒர்த், என்னுடைய சுயம் என்னங்கிறத நான் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். என்னுடைய மதிப்பு என்ன? இதை குறித்து பேசும்போது ஒரு குடும்ப கருத்தரங்கம், ஸோ குடும்பமாக எல்லாரும் இணைந்து பங்கெடுக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் திருமணத்திற்கெல்லாம் முன்னதாக ஒரு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன். அப்போ அங்கே வந்து அருட்தந்தை சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அருட்தந்தை அவர் தான் ரெட்ரீட் கொடுத்துட்டு இருந்தாரு.
அப்போது அவர் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குடும்பத்தில் நடந்த நிகழ்வை சொன்னார். அப்போ ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைங்களுக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ், இந்த கான்வர்சேஷன்ஸ் நிறையா வீடுகள் நடந்திருக்கும், எங்கள் வீடுகளையும் கூட நடந்திருக்குது. இப்போ இவங்களெல்லாம் அப்பா அம்மா சொல்லுவாங்க, இவங்களெல்லாம் பார்த்து அனுசரித்து நடந்துக்கோ, இந்த சொந்தக்காரங்களாம் நமக்கு நாளைக்கு எதுவும் நல்லது கெட்டதுக்கு தேவை, அப்போ அவங்க என்ன சொன்னாலும் அதை என்ன பண்ணாத, கண்டுக்காத, வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது முற்றிலும் தவறான ஒன்று அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய சுயத்தை இழந்து இன்னொருவரிடம் நான் இளைநிலைக்கு என்னை நான் குறைச்சிக்கிட்டு போய் ஒரு ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் தேவை இல்லை. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் திருந்துவார்களான்னு கேட்டால் அவங்களா திருந்தி வந்தாங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் அவங்களை திருத்தணும்னு முற்படுவது நம்முடைய முட்டாள்தனம். அப்போ இது போல் என்னுடைய வாழ்க்கையினுடைய செல்ஃப் ஒர்த் என்ன, ஏன்னா ஒருத்தர் திரும்ப திரும்ப என்னை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ என்னுடைய ஒர்த் என்னன்னு தெரியாத வரைக்கும் அது நடந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே பறவைகளை என்ன பண்ணுறாங்க, ஒரு கூண்டில் சுற்றி கண்ணாடியை இதை பண்ணி வச்சுட்டு அந்த பறவைகள் என்ன பண்ணுவாங்க, உள்ளே விட்டுருவாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் அந்த கண்ணாடியாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அது வெளியே இடம் இருக்குன்னு சொல்லி பறந்து போக முற்பட்டு இடிச்சு கீழே விழுந்துக்கும். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த கண்ணாடி என்ன பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பறவை அது போல் பறந்து வரும், கரெக்டாக அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அந்த ஒரு கேப்பில் வந்து நின்றும். ஏன்னா அதில் கண்ணாடி இருக்குன்னு நினச்சி அது அங்கே நின்றும். ஒரு ஸ்டெப் அது மூவ் பண்ணியிருந்ததுன்னா அது இல்லைங்கிறத என்ன பண்ணியிருக்கோம், தெரிஞ்சு வெளியே வந்திருக்கும். ஸோ இப்போ இது போல தான் நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னுடைய ஒர்த்து என்னன்னு தெரியாமல் நான் அந்த கண்ணாடி கூண்டுகளுக்குள் இல்லாத ஒரு கூண்டிற்குள் நான் என்னை நானே அடைத்துக் கொள்கிறேன். அப்போ என்னுடைய செல்ஃப் ஒர்த் என்னன்னு தெரியாமல் பிறர் என்னை பயன்படுத்துவதை என்னால் தடுக்க முடியாது. எஸ், நம்முடைய மதிப்பை நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு இந்த மாதிரி புலம்ப மாட்டோம், மற்றவங்க நம்மளை ஏமாத்துட்டாங்களேன்னு. நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து எலும்பு சம்பந்தமான தேய்வு சம்பந்தமான வலிகள், இப்போ உதாரணத்துக்கு அப்படி பார்க்க போனால் மூட்டு வலி, அதில் உங்களுக்கு ரொமாட்டிக்கு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், கவுட் ஆர்த்ரைட்டிஸ், சர்விக்கல் ப்ராப்ளம், லம்பார் ப்ராப்ளம், இந்த மாதிரி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதற்கு தீர்வு இருக்கா, என்ன செய்யணும், என்ன கடைப்பிடிக்கணும், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மூட்டு வலி அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ, எடை வெயிட் பேரிங் ஜாயின்ட்ஸ், இங்கே தான் வந்து அதிக அளவில் நம்ம பார்க்குறோம் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகை. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வயதாக வயதின் காரணமாக அல்லது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, போதுமான அளவுக்கான அந்த விட்டமின் டி, கால்சியம், மற்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இல்லாததுனாலையும் அந்த எலும்புகள் வந்து தேய்மானம் ரொம்ப வேகமாக நடக்கும். ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெருசாக இருக்காது, இல்லை இம்ப்ராப்பர் ஆக்டிவிட்டி, அதாவது ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறது, இல்லை ஒரு மாதிரி இம்ப்ராப்பர் வேலைக்கு ரொம்ப வெயிட் தூக்குறது, அது மாதிரி செய்யும் போதும் இந்த எலும்புகளில் வந்து அந்த ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அந்த எலும்பு தேய்மானம் ஏற்படும். இதில் நிறைய பேர் பேஷண்ட் முக்கியமாக பண்ணக்கூடிய பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலின்னு வந்த உடனே வலி மாத்திரையை போட்டுக்குவாங்க. அதுதான் அவங்க பண்ணக்கூடிய முதல் தப்பு. அதாவது வலி இருக்கு, புண்ணு இருக்கு, ஓகே, அந்த வலி மாத்திரையை மட்டும் போட்டுட்டு அதோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்க கூடாது. அதாவது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ வலி வரும், ஒரு டாக்டர் கிட்டயோ இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு வலி மாத்திரை போடுவாங்க, போட்ட உடனே 1 மணி நேரத்தில் வலி மறைஞ்சிரும். அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, எனக்கு அந்த பிரச்சனையே சரியா போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு திரும்ப அவங்க முன்ன என்ன இப்போ வேலை பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த முட்டி வலி வரதுக்கான என்ன காரணமோ, அதிகமா ஒரே இடத்துல நிக்கிறதா இருக்கலாம், இல்லை வெயிட் தூக்குறதா இருக்கலாம், இல்லை அவங்க செய்யக்கூடிய வேலைகளா இருக்கலாம், அது திரும்ப அதே தான் அவங்க செய்வாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா வலி மறைஞ்சிடுது, மறுத்து போயிடுது, பட் பாதிப்புன்னு அதிகமாயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு மாதம், 2 மாதம், 6 மாதம், 1 வருஷம் போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வலி மாத்திரை போட்டாலும் அந்த வலி கேட்காது, வலி ஜாஸ்தி ஆகிட்டே போகும். உள்ளுக்குள்ள எலும்போட தேய்மானம் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு மாத்திரை 3 மாத்திரை இன்னும் பவர் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா திரும்ப இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இது இன்னொரு பிரச்சனை வரும். இப்போ இவங்க டேப்லெட் அதிகமாக எடுக்கிறதுனால அசிடிட்டி வேற வந்துடும், கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு பிரச்சனையும் இந்த வலி நிவாரண மாத்திரைகளோட சைடு எஃபெக்டும் அவங்களுக்கு வந்து பாதிப்பு. அதாவது வலின்னு வந்தா வலி மாத்திரை போடக்கூடாதுன்னு சொல்ல வரல, வலி மாத்திரை அதிகமாக இருக்குது, இப்போ ராத்திரி தூக்கம் கெடுது அப்படின்னா அந்த டைமில் இருக்கும்போது வலி மாத்திரை போட்டுக்கலாம். பட் அதே நேரத்தில் என்ன காரணம், அந்த எலும்புகள் தேய்மானம் இருக்குது, அந்த தேய்மானத்தை குறைச்சிட்டு அந்த எலும்புகளுக்கு பலம் வரத்துக்கான
மருத்துவ முறைகள், உடற்பயிற்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஆரம்ப நிலையிலேயே செய்யும் போது ரொம்ப ஈஸியா எளிமையா நம்ம அந்த மூட்டு வலியை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். பட் 5 வருஷம் 10 வருஷம் அதை அப்படியே விட்டுருவாங்க. அந்த வலி மாத்திரை மட்டும் போட்டு என்ன ஆகும், உள்ள இன்னும் எலும்பு வந்து 10% டேமேஜ் இருக்கிறது 90% டேமேஜ் ஆயிடும். அப்பதான் பேஷண்ட்டுக்கே தெரிய வரும், ஓ ஊசி போட்டாலும் எனக்கு வலி குறையல, எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டும் வலி குறையல, அப்ப என்ன பண்றது அப்படின்னா அதுதான் வந்து சர்ஜரி கண்டிஷன்ல போய் விட்டுடும். ஸோ அந்த 10% 20% பாதிப்பு இருக்கும் போதே அதுக்கான உணவு முறைகள், ஆயுர்வேத மருத்துவ முறைகள் பிளஸ் உடற்பயிற்சிகள்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா எளிதாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அது உங்களுக்கு சர்விக்கல் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, ஏன்னா கழுத்து காது பின் பகுதியில வலி வந்து கை வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகலாம். அதே போல கீழ் இடுப்பு குறுக்கு வலி, லம்பார் ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல நம்ம பார்த்துன்னு சொன்னா உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகி டிஸ்க்கு 2 இதுக்கு நடுவில் பல்ஜ் ஆகி பிரச்சனை எல்லாம் வரும். L3, L4, L5, 5-1 இப்படி ஏகப்பட்ட ரிசல்ட் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து முடிந்த அளவு ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சர்ஜரிக்கு போகாத அளவுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. நீங்கள் அதுக்கு தகுந்த ரெஸ்ட்டு ப்ளஸ் ட்ரீட்மெண்ட், டயட்டு, மெடிசன் எல்லாம் கடைபிடிக்கும் போது நல்ல ரிசல்ட் வரும். அது மூட்டு வலி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், அல்லது யூரிக் ஆசிட் அதிகம் மனதுனால கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ப்ளஸ் ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு இருக்கு. அதுவாக இருந்தாலும் கூட எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் முறைகள் இருக்கு. அதை கடைப்பிடிக்கணும், உணவு கடைப்பிடிக்கணும். அதுக்கு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு மேலும் இந்த கழுத்து எலும்பு தேய்வு, சர்விக்கல் ப்ராப்ளம், லம்பார் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் கூட முடிந்தளவு அறுவை சிகிச்சை போகாமல் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. உங்க கையில இருக்கு உங்க ஹெல்த். அதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது, ஏன்னா நாங்க எவ்வளோ பேஷண்ட்டை பார்த்துருக்குறோம், ரொம்ப நல்லா கடைப்பிடித்து நல்லா ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட்ல இருக்காங்க. அந்த வழிகள் உங்களுக்கும் கிடைக்கும், நிம்மதியாக வாழ முடியும். இப்போ சில பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், மூட்டு வலி இருக்கு, நான் வாக்கிங் போகலாமா, நடக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். பட் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படி பேஷண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டாக மூட்டு வலி வருதுன்னு உடனே நடக்கிறத ஃபுல்லாகவே நிறுத்திடுவாங்க. இது வந்து தவறு. அதாவது இப்போ மூட்டு வலி அப்படின்றப்ப எடுத்த உடனே உங்களுக்கு வந்து எந்திரிச்சு நின்று நடக்கும்போது வலி வராது. பொதுவாக பார்த்தீங்கன்னா எனக்கு உட்காந்துட்டு எந்திரிச்சு நின்னா வலி வருதுங்க, இல்லை படிக்கட்டு ஏறும் போது இறங்கும் போது வலி வருதுங்க, நடந்தா வலி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லயே வந்து அவங்க மற்ற அந்த எலும்புகள் பலகீனமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகள், உடற்பயிற்சி, வாக்கிங் கண்டிப்பாக போகலாம். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 20 நிமிஷம் தொடர்ந்து நடந்தா அவங்களுக்கு வலி வரலாம். அப்ப என்ன பண்ணணும், அவங்க 10 நிமிஷம் நடக்கணும், அப்புறம் 5 நிமிஷம் ரெஸ்ட், திரும்ப ஒரு 10 நிமிஷம் நடக்கணும், அப்புறம் ரெஸ்ட். நம்ம அந்த வாக்கிங் கொடுக்க அதே போல காலை மடக்கி நீட்ட தான் அந்த ஜவ்வுகளுக்கான ஊட்டச்சத்து போய் சேரும், அது ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு படி இறங்கினா வலி வருதுன்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் போறதையும் ஃபுல்லா குறைச்சிக்கிட்டோம்னா என்ன ஆகும், எலும்புகள் இன்னும் மேலும் பலகீனமும் இன்னும் சீக்கிரமா நடக்கும். இது வந்து சின்ன வயதினருக்கு மாத்திரம் இல்ல, வயதானவங்களுக்கு கூட இந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு ரொம்ப நல்லா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு இதை வலியுறுத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நாளில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், பிறரை தேவைக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அத்தகைய மனிதர்களை கையாளுவது எப்படின்னு சொல்லி ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? எஸ், கையாள்வதற்கு பார்த்தீங்கன்னா ஜோ இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ காரியங்கள் குறித்து நம்ம வந்து கற்றுக்கொண்டோம் இல்லையா? ஸோ இந்த கற்றுக்கொண்ட இந்த காரியங்களை குறித்து நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம முற்படணும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் மூவ் ஆன், அவ்வளோதான். நிச்சயமா அதே இடத்துல இருக்கிறப்போ பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அங்கேருந்து கடந்து சென்று விட வேண்டும். இருந்து புலம்புறதுனாலயோ எந்த ஒரு விஷயம் மாறி விடுமான்னு கேட்டால் இந்த புலம்பல்னால் எதுவுமே மாறப்போவது இல்லை. அந்த புலம்பல் எனக்குள்ள நெகட்டிவிட்டியை வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகுமே தவிர என்னுடைய வாழ்க்கை இப்போ இருக்கக்கூடிய நிலையை விட இன்னும் கீழான நிலைக்கு போகுமே தவிர அது வந்து அதுலேருந்து என்னால் வெளிவர முடியுமான்னு கேட்டால் வெளிவரவே முடியாது. அப்போ இப்படி பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களை அவரிடமிருந்து நான் தப்பிக்க வேணும் அப்படின்னா இவ்வளவு விஷயத்தை நான் புரிஞ்சு நான் நடந்துக்கணும். அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் ஆகிடணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் எதை சிந்திச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவர் கூடிய இடத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம் சிந்திச்சோம். ஒருவேளை என்ன மத்தவங்க பயன்படுத்தினான்னு நான் இன்னைக்கு மத்தவங்களை பயன்படுத்துறேனா, பிறரை பாதிப்புக்கு உள்ளாக்கும் நிலையில நானும் இருக்கிறேனா இருந்தா அது அதோட பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப மோசம். அதையும் எனக்கு என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்வோம். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம்.
சார்லஸ் கிரண் ரோஸ்லின் இன்று தங்களது 13ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜோசப், அம்மா ஆரோக்கிய மேரி, மாமனார் அந்தோனி ஜோசப், மாமியார் லில்லி புஷ்பம், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜேசன் லூர்து இன்று தனது 9ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், அத்தைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். டானிகா தெரேஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், சகோதரர்கள், சகோதரி, மாமா, அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜீவானா மரீன் இன்று தனது 12ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சார்லஸ் கிரண், அம்மா ரோஸ்லின், தாத்தாக்கள் ஜோசப், அந்தோனி ஜோசப், பாட்டிகள் ஆரோக்கிய மேரி, லில்லி புஷ்பம், மாமாக்கள் ஆரோக்கிய சாமி, ஜான் பால் லாரன்ஸ், அத்தைகள் மெர்லின், பிரியா, ஆதிரா, மெர்சி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அன்பானவர்களே, இன்று விழா கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு ரோமையர் 12:12. எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, விழிப்போடு இருப்போம், மனிதர்களின் குணமறிந்து வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.